ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஆஃபீஸராக வேலை செய்தபோது சுஜாதா செய்த சர்ப்ரைஸ் செக். அதை பற்றி சுஜாதாவே என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம். சிறுவனாக கோவையில் வளர்ந்தபோது என் ஜாதகத்தை பார்த்த அப்பாவின் ஜோசிய நண்பர் நான் பிறந்த கிரக பலன்களை வைத்து இந்த பையன் வளர்ந்ததும் சிறிய தேக அமைப்போடு இருப்பான், குரு சந்திரனையோ யாரையோ பார்ப்பதால் வாதாடும் திறமை நிறைய இருக்கும், வக்கீலாகவும் பிறகு ஜட்ஜாகவும் வருவான் என்று எழுதியிருந்தார். அந்த ஜோதிடர் இவன் ஏரோப்ளேனுடனும் சங்கீத கருவிகளுடனும் சம்பந்தப்பட்டிருப்பான் என்று எழுதியிருந்தால் எனக்கு ஒருவேளை ஜோசியத்தில் நம்பிக்கை வந்திருக்கலாம். ஏரோப்ளேன்களுடன் என் தொடர்பு சிறு வயதிலேயே துவங்கியது. தீபாவளிக்கு ஏரோப்ளேன் வானம் ஒன்று வரும். சின்ன தகர டப்பி போல இருக்கும். அடிபாகத்தில் திரிசுருகி இருக்கும். தொட்டால் வெளியே வந்துவிடும். அதை ஜாக்கிரதையாக சொருகி பற்ற வைத்தால் இந்த பக்கம் 4 பொறி அந்த பக்கம் 4 பொறி போட்டுவிட்டு சும்மா கம் என்று இருக்கும். எப்போது கிளம்பப் போகிறது என்பது ஒரே சஸ்பென்ஸ். கிட்டே போய் அலட்சியமாக காலால் அதை உதைப்போம். அதுதான் வீரம். அப்போது அது உசுப்பப்பட்டு ஆங்கில இசட் ஒலியுடன் புறப்படும். ஒரு முறை இப்படி ஏறாத ஏரோப்ளேனை நான் உதைக்க போய் அது விஸ்ஸென்று புறப்பட்டு கெடிகார ராமையா வீட்டுக்கு எதிரே எச்சுப்பாட்டி என்கிற மூதாட்டியின் வீட்டு கூரையில் போய் சொர்கி கொள்ள உடனே கூரை லேசாக புகைய ஆரம்பித்தது. கடங்காரா, கட்டையில போறவனே, வீட்டை கொளுத்துறீங்களே என்று எச்சுப்பாட்டி அலற தண்ணீர் மணல் என்று என்னென்னவோ போட்டு கூரைக்கு பதிலாக பாட்டியை அபிஷேகம் செய்து நனைத்தோம். அன்றிலிருந்து நான் ஏரோப்ளேன் வானம் விடுவதில்லை என சபதம் பூண்டு இன்று வரை காப்பாற்றி வருகிறேன். காகிதத்தை மடித்து எனக்கு ஏரோப்ளேன் மட்டும்தான் செய்ய வரும். அவ்வாறு செய்யும் போது ஒரே ஒரு முறை அந்த பேப்பர் ஏரோப்ளேனானது விடுதலை பறவை போல பறந்து உயர்ந்து தாழ்ந்து டைவடித்து காலட்சேபத்துக்கு சென்று கொண்டிருந்த ஜானகி மாமியின் ரவிக்கை பின்பக்கம் போய் செட்டில் ஆகிவிட்டது. அதை எம்பி எடுக்க எங்களுக்கு தைரியம் வராததால் அதனுடைய அம்மாது தொண்டரடிப்புரி ஆழ்வார் சந்நிதிக்கு போய் உட்கார்ந்தாள். அப்புறம் என்ன ஆச்சு என்கிற விவரம் என்னிடம் இல்லை. இன்ஜினியரிங் படிப்பு முடிந்து ஸ்ரீரங்கம் வந்து ஜாலியாக கிரிக்கெட் ஆடிக்கொண்டிருந்தவனை அப்பாதான் நீ வேலை தேட வேண்டும் என்று நினைவுபடுத்தி அப்ளிகேஷன் போட வைத்து டெல்லி இன்டர்வியூவுக்கு அனுப்பினார். சிவில் விமான இலாக்காவில் வேலை கிடைத்தது. அலகாபாத்தில் அதற்கான பயிற்சி சென்றேன். அலகாபாத் சென்றதும் தான் தெரிந்தது என் வேலை டெக்னிக்கல் வேலை இல்லை, விமான போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் ஆகாய கான்ஸ்டபிள் வேலை என்று. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஆஃபீஸர் என்று பெயரெல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. அதற்கான பயிற்சியின் பகுதியாக சுமார் 18 மணி நேரம் விமானம் ஓட்ட கற்றுக் கொடுத்தார்கள். சிப்மங்க் எனும் அந்த விமானம் இதுவா பறக்கப் போகிறது என்று தோன்றும் அளவுக்கு இருந்த ஒரு விமானம். விழுந்தாலும் அதிகம் அடிபடாது போல சிநேகிதமாக இருந்தது. அந்த விமானத்தில் பறக்க கற்றுக்கொண்டதும் கற்றுக் கொடுத்த கேப்டன் ராயும் என் வாழ்வில் மறக்க முடியாத விஷயங்கள். இது பற்றி பல வருடங்களுக்கு முன் ஒரு கட்டுரையும் எழுதி உள்ளேன். அதை இன்னும் சில நல்ல மனிதர்கள் ஞாபகம் வைத்து கொண்டு குறிப்பிடுகிறார்கள். அவர்களுக்கு சிக்கிம் லாட்டரியிலோ ஸ்ரீலக்ஷ்மியிலோ 10 லட்சமும் எதிர்த்து பேசாத பிள்ளைகளும் கிடைக்க வேண்டுகிறேன். அதன்பின் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் முதல் போஸ்டிங். 24 வயது. உலகத்தை திருத்தும் உத்தேசங்களும் உற்சாகமும் எல்லா நாளங்களிலும் பிரவகிக்க நைட் டியூட்டியில் தூங்க மறுத்தேன். துல்லிய வெண்மையில் சீருடை அணிந்தேன். ஜீப்பில் அடிக்கடி விமான நிலையத்தை ரோந்து வந்தேன். கண்ட்ரோல் டவரில் இருந்த ஜாம்பவான்கள் இதையெல்லாம் எத்தனை நாளைக்கு என்று கேலி புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போதெல்லாம் மீனம்பாக்கத்தில் அதிகம் விமான போக்குவரத்து இல்லை. ஆடிக்கு 1, அமாவாசைக்கு 1 வரும். வைக்கிங், கேரவல், ஸ்கை மாஸ்டர் போன்ற பிளேன்கள். அவர்களுடன் ரேடியோ தொடர்பு கொண்டு கிளியர் டு லேண்ட், கிளியர் ஃபார் டேக் ஆஃப் போன்ற 1-2 வாக்கியங்களிலேயே வேலை முடிந்துவிடும். மற்ற சமயங்களில் கண்ணாடி உச்சியிலிருந்து வானை நோக்கி கொண்டிருக்க வேண்டும். படித்தாலும் ஏவியேஷன் வீக் தான் படிப்பேன். அவ்வளவு கடமை உணர்ச்சி.
அந்த கண்ட்ரோல் டவரில் ஒரு சிவப்பு குமிழி இருந்தது. அது எதற்கு என்று விமானம் வந்தால் கொடியேற்றும் முனுசாமியிடம் ஒரு முறை கேட்டேன். தெரியாதுங்க என்றான் அவன். எப்போதுமே போதையில் இருப்பான். இதை யாராவது பயன்படுத்தி இருக்காங்களா? நான் இந்த ஏர்போர்ட்டில் 30 வருஷமாக இருக்கேங்க, யாரும் இதை தொட்டதில்லை. சேஷாத்ரி சாரை வேணா கேளுங்க என்றான். சேஷாத்ரி வருவதற்குள் என்னதான் இது பார்க்கலாமே என்று அறிய அந்த குமிழை அழுத்தினேன். அவ்வளவுதான். டவரின் உச்சியில் இருந்த சைரன் அலறியது. தீவண்டி, ஆம்புலன்ஸ், ஜீப் எல்லாம் சரையல் சரையல் என தத்தம் ஷெட்டுகளிலிருந்து புறப்பட்டன. ஏர்போர்ட் ஹெல்த் ஆஃபீஸர், எங்கே விபத்து, யாருக்கடி, எத்தனை பேர் செத்தார்கள் என்று ஓடி வந்து விசாரித்தார். ஏரோட்ரோம் ஆஃபீஸர், கண்ட்ரோலர், ஏரோட்ரோமில் இருந்த அதிகாரிகள் என்று அடுத்தடுத்து ஃபோன் செய்தார்கள். என்னாச்சு என்னாச்சு என்று பத்திரிகை நிருபர்கள் விரைந்தார்கள். போலீஸ் அவுட் போஸ்ட் கான்ஸ்டபிள் ஓடி வந்தார். விமான விபத்து ஏற்பட்டால் இயக்க வேண்ட குமுழாம் அது. உதவியாளர் சேஷாத்ரி கேன்டீன் போயிருந்தவர் மேலே வந்து, என்ன சார் இது இப்படி பண்ணிட்டீங்க, சும்மா இருந்த சங்கே ஊதிக்கெடுத்தானா ஆண்டின்னு. சேஷாத்ரி, தெரியாமல் அமுக்கிட்டேன், என்ன என் வேலை போயிடுமா? பயப்படாதீங்க, நான் காப்பாற்றுறேன் என்றார் சேஷாத்ரி. செங்கல்பட்டு கலெக்டர் உட்பட அனைத்து அதிகாரிகளும் ஸ்பாட்டுக்கு வந்து எங்கே கிராஷ் என்று விவரம் கேட்க மேலேறி வந்தார்கள். சேஷாத்ரி, ஒன்றுமில்லை சார், சர்ப்ரைஸ் செக் பண்ணணும்னு எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்காங்களா பார்க்கணும்னு சொன்னார். இது ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனில் 10வது பக்கத்தில் கூட இருக்குது சார். இப்போ டிராஃபிக் அதிகம் இல்லையே, அதனால தான் அந்த சைரனை இயக்கி பார்த்தார் என்றார். என்னை கூர்வேல் பார்த்த உயரதிகாரிகள் சற்றே டென்ஷன் குறைந்து, சர்ப்ரைஸ் செக் பண்ணினாலும் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணுங்கப்பா என்றார். அப்போ அது சர்ப்ரைஸ் செக் ஆகாதே சார் என்றேன் நான் அடக்கத்துடன். சபாஷ், இதுதான் சரியான பதில், நீ அல்லவோ ஆஃபீஸர், இப்படித்தான் இருக்கணும் என்று பாராட்டி விட்டு சென்றனர்.